ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோலேருந்து நான் ரேண்டமாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதோட அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 2 லெக்கினும் அதுக்கு வந்து பேரான ஷாலும் வந்து இருக்க மாதிரியான ஒரு காம்போ தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். நான் வந்து XXL சைஸில் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதில் 24லேருந்து 40 வரைக்குமே வந்து சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டெய்லி வேர்ஸ்க்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. காட்டன் பிளெண்ட் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை நான் 359க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பூஜை ரூமில் வைக்கிற மாதிரியான ஒரு துளசி செடி இருக்கிறதும் காமதேனு ஸ்டாச்சுவும் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப குட்டியோனாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. நான் வந்து க்ளோஸ்அப்லேயுமே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதோட இன்ச் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் வந்து 149க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரியான பூஜை ரிலேட்டடான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அது ஐ பட்டன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன்று பூஜை ஐட்டம் தான். நான் லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஹால் வந்து போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வர லேட்டானனால தான் இந்த வீடியோவில் வந்து வந்திருக்கு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆன்டிக் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பாலாஜியும் லக்ஷ்மியும் இருக்க மாதிரி வந்து இந்த விளக்கு இருந்துச்சு. ரொம்ப வந்து யூனிக்காக கொடுத்துருந்தாங்க. அந்த எண்ணெய் ஊற்றுற இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாக வந்து கொடுத்துருந்தாங்க. 288க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் டெக்கார் ஐட்டம் தான். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோ பீஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து பிராஸில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பீரங்கின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அதோடய பேர் அதான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. ஆனால் ரொம்ப அழகாக குட்டியாக இருந்துச்சு. இதில் வந்து அந்த வீல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை அசம்பிள் பண்ணிக்கலாம். இதை 219க்கு வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராவல் டைமில் இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம வந்து டேப்லெட்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 10 கம்பார்ட்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அன்னன்னைக்கு டேஸ்க்குரிய டேப்லெட்டை வந்து இதில் போட்டு நம்ம வந்து ஒரே பாக்ஸாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ தனித்தனியாக வந்து டேப்லெட் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சூட்கேஸ் டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இதை வந்து வெறும் 74 ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது நிறைய ஷேப்ஸில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் பிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு வின்டேஜ் ஸ்டைலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிரர் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டியாக நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இதில் இருக்க டிசைனுமே பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். ஒரு சைடு மிரர் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்துங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம கையளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ஹேண்டில் இருக்குல்ல, அதை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு மினி ஃபேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஹேண்ட் ஃபேன் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. இதில் மொத்தம் 3 ஸ்பீடு இருக்குது. நம்ம ரீசார்ஜ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து சி டைப் பின் வந்து யூஸ் பண்ணணும். இதை நான் 162க்கு வந்து வாங்கியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். அது நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது வந்து இந்த க்ரீன் கலர் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜிலலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி பாக்ஸஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் வைக்கிறது இல்லாட்டி லெஃப்ட் ஓவர் வைக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸஸ் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருப்பாங்க. லிட்டு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம டிஷ்வாஷர்லையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. 317க்கு வந்து வாங்கியிருந்தேன். 4 பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெலாம். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சு. லீக்கெல்லாம் ஆகாது. அதுக்காகவே தனியாக வந்து ரப்பர் மாதிரி வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து தாராளமாக வாங்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்விங் ட்ரே மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அந்த ட்ரே பார்த்திங்கன்னா பீகாக் இருக்குல்ல அந்த ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நம்ம டைனிங் டேபிளில் வந்து சென்டராக வச்சா கூட இது ரொம்ப வந்து அழகாக இருக்கும். நம்ம நட்ஸ் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி வேறு டெக்கார் ஐட்டம்ஸ்க்கு கூட வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 லேம்ப் வச்சு கூட ஏற்றி அந்த மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 393க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்மெய்டு ஸ்டோரேஜ் பாஸ்கெட் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஹேண்டில் பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் வச்ச மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து லாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஏதாவது முக்கியமான ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், இல்லை ஜுவல்ஸ் எல்லாம் கூட போட்டு நம்ம வந்து கபோர்ட் பீரோலலாம் வைக்கிறோன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை நம்ம வந்து கிஃப்டிங் பர்பஸ் கூட யாராவது கொடுக்கணுன்னா கூட வந்து யூஸ் கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஜுவல்லரி போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் 311 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதே வந்து ரவுண்ட் ஷேப்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் இத்தனோன்னு ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கவருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு 2 பார்சல் இருந்துச்சு. அதில் ஒரு பார்சல் தான் இது. இது பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி 2 ப்ரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்று வந்து நல்ல பட்டையான செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசைன் கொடுத்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொன்றில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக ஹார்ட் டிசைன் அப்புறம் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. 2மே வந்து யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. 2மே அழகாக இருந்துச்சு. இதை நான் 138க்கு வந்து வாங்கியிருந்தேன். டெய்லி வேர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும் பாருங்கள். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்லரிலாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக யாராவது வந்து நீங்கள் ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பாருங்கள் பீகாக் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக அந்த வெல்வெட் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம செயின், மோதிரம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கபோர்டில் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஐட்டம்ஸ் நம்ம எதுனாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கூட இந்த பாக்ஸஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 296க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது நம்மளுக்கு நிறைய கலர்ஸில் வெரைட்டிஸ்லலாம் வந்து கிடைக்கிது. இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரியான ஒரு நோட் பேட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் வந்து கிராசரி ஐட்டம்லாம் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை நோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்போம். கடைசியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயில அதை மறந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு நோட் பேட் வந்து கிச்சன்லேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கலாம். நம்ம அன்னன்னைக்கு என்ன செய்யணும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட அதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இருக்கும் மறக்காமல். அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மேக்னெட் வந்து எங்கெங்கே ஒர்க் ஆகுமோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இது நான் 160க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோடவே வந்து ஒரு பென்னும் வருது. இதில் மேலே வந்து ஒரு லேமினேட்டட் ஷீட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எழுதிட்டு அழிக்கிற மாதிரி. இல்லை உங்களுக்கு வந்து பேப்பர்ஸில் தான் எழுதணும்னா பேப்பர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கூட எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து கிராசரி லிஸ்ட்லாம் இதிலே எழுதிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது 160க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக நியூ கலெக்ஷனாக வந்திருக்கக்கூடிய கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது வந்து ஒரு பாட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம திரி போட்டு அந்த பாட்குள்ளே எண்ணெய் ஊற்றி ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து யூனிக்காக இருக்குது. இதை நான் 229க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸில் இப்போ வந்து இந்த விளக்கு ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஒரு 2 வீடியோஸ் பிஃபோர். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மணி கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிளாஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எண்டு கார்டில் வந்து கொடுக்குறேன் அதை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த தூக்குவாளி தான் வந்து வாங்கியிருந்தேன். இது இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இதை தான் யூஸ் பண்ணோம். இப்போ அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியலை. ஆனால் இது கொஞ்சம் இப்போ வந்து அப்கிரேட் ஆகி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா லாக் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம தூக்குவாளிலலாம் பார்த்திங்கன்னா
காஃபி, டீ இந்த குழம்பு இதெல்லாம் இது பண்ணும்போது அது வந்து அலம்பி அலம்பி கீழே சிந்தும். அது வந்து இந்த இதில் இல்லை. ஏன்னா இதில் வந்து உள்ளே பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் ரப்பர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை இயரிங்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது நார்மலாக வந்து பட்டன் போடுற மாதிரி இல்லாமல் ஹூக் மாதிரி மாட்டுவோம்ல அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி குட்டி குட்டி பேர்ல்ஸ் எல்லாம் தொங்குற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ ஓவர் பிரைட்டாக இருந்த மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே இல்லாத வீடே கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே ஸ்பைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா பிரேஸும் வுட்டும் கலந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம் வந்து வுட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க பவுல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிரேஸில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து லிட்டுமே வந்து பிரேஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து 50 கிராம்ஸ் வரைக்குமே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 7 பாக்ஸஸ் வந்து வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம மூடி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது 1000 கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கெல்லாம் எக்ஸாம் பேட் கொண்டு போவாங்கள்ல, அதுக்காக தான் பேட் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேலே வந்து பேட் மாதிரி வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாக்ஸ் மாதிரி இருக்கும். உள்ளே இப்போ நம்ம வந்து ஷீட்டு, பென்சில், பேனா, ரப்பர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அசைன்மெண்ட் எழுதுகிறாங்க, ஒரு அசைன்மெண்ட் எழுதி முடிச்சுட்டு இன்னொரு அசைன்மெண்ட்டை இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். இந்த ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி கூட வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கு. 186க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் கட்டுற எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர் தான் வந்து வாங்கியிருந்தேன். பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் லிட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 ml வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், அந்த ஹோல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகும். மூடியிலே ஹேண்டில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோட